பிக் பாஸ் சீசன் 8ல இந்த ஹவுஸை சுற்றி காட்டுவாங்க இல்லையா? ஸோ அந்த ப்ரோமோ ஷூட்டிங் வந்துட்டு இப்போதைக்கு முடிஞ்சிருக்கு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன வசதி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 பெட்ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டோட அளவு பெருசாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. வீடு அதே அளவு தான், பெட்ரூம்லாம் சின்ன சின்னதாக ஆக்கிட்டாங்க. அந்த வீக்குக்கு யார் கேப்டனாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு பெட்ரூமும், அதே மாதிரி அந்த வீக்கு யார் ரொம்ப நல்லா விளையாண்டுருக்காங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு பெட்ரூமும் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒழுங்காக விளையாடாதவங்கள வழக்கம் போல் ஜெயிலுக்குள்ளே தள்ள போகிறாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு சீக்ரெட் ரூம் ஒன்று இருக்க போகுது. அந்த ரூம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் சேதுபதி கிட்ட நீங்கள் எதனா பர்சனலாக சொல்லணும், யாரை பற்றினா எதனா சொல்லணும் அப்படின்னா சிஐடி ரூம் மாதிரி ஒன்று செட் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. மற்றவங்க கிட்ட சொல்ல முடியாததை நீங்கள் அந்த ரூமுக்குள்ளே போய் சொல்லலாம். கன்ஃபர்ஷன் ரூம் மாதிரியான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. கன்ஃபர்ஷன் ரூமில் இதுக்கப்புறம் அடிக்கடி போகவும் முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் வந்திருக்கு. வழக்கம் போல் அதே ஸ்விம்மிங் பூல், சின்னதாக ஒரு ஜிம் செட்டப், அதே மாதிரி அந்த கார்னரில் உட்காந்தாலும் அழுந்துக்கிட்டு கடலை போட்டுட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த இது ஸ்மோக்கிங் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. இதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வீடியோஸ்லாம் நிறையா போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சீசனுக்காக உங்களை எத்தனை பேர் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.